Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே நடு ரோட்டில் கல்லூரி மாணவிக்கு இளைஞர் ஒருவர் முத்தம் கொடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, மேலும் விவரம். ஷாம், கோவையைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண் அதாவது தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது குனியமுத்தூர் அருகே செல்லும் பொழுது அங்கு சாலையானது குண்டுமாக காணப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த குழியில் கல்லூரி மாணவியின் ஸ்கூட்டர் ஏறி இறங்கிய போது நிலை தடுமாறி அந்த வழியாக வந்த ஒரு வாலிபரின் ஸ்கூட்டர் மீது மோதியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவி ஸ்கூட்டரில் பயணித்த பொழுது இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் அந்த இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்த அந்த நபரிடம் சிரித்தபடி மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். சிறிது தூரம் சென்ற போது அந்த அவரானது அந்த இருசக்கர வாகனத்தையும் பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக அந்த மாணவியின் கையை பிடித்து கை மற்றும் கழுத்தில் முத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவியை அழகி இருக்கிறார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வருவதற்குள் அங்கிருந்து அந்த வாலிபர் தப்பித்தும் சென்றிருக்கிறார். இது குறித்து அந்த மாணவி குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகாரும் பதிவு செய்திருக்கிறார். அதன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மாணவிக்கு முத்தம் கொடுத்த கோவை புதூரை சேர்ந்த சக்தி விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பதும் அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஷெரீப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்திருக்கின்றனர். கோவையில் நடு ரோட்டில் கல்லூரி மாணவிக்கு வாலிபர் முத்தம் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Taste the Daily.